சாமி சரணம். சாமியே சரணமையப்பா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானம் ஜூலை மாத பூஜை, அதாவது கர்க்கடக மாத பூஜைக்கு நட திறக்கிறாங்க. அதோட நடை திறப்பு விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐயனோட தவக்கோல தரிசனம், தவக்கோல விபூதி எப்படி வாங்குறன்றதையும் பார்க்க போகிறோம். பஸ் டைமிங், அதாவது சபரிமலை சன்னிதானத்துக்கு என்னென்ன ஸ்பெஷல் பஸ் விட்ருக்காங்க, அது எப்படி என்னென்ன டைமிங்கில் ஆப்ரேட் ஆகுது அதையும் பார்க்க போகிறோம். விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங், அது ஸ்பாட் புக்கிங்கை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ரூம் புக்கிங், அதாவது எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது, ஆஃப்லைனில் எங்கே போய் புக் பண்ணுறது, அந்த டீட்டெயிலையும் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பம்பா பார்க்கிங்கை பற்றியும் ஃபுல்லாக அந்த வீடியோவில் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பையில் இருமுடி கட்டுறதுக்கு வசதி இருக்கான்னு கேட்டிங்க, அந்த வாய்ப்பு இருக்கான்னு அதையும் பார்த்துடலாம். நிறைய பேரோட டவுட்டு நான் 2 வீலரில் வரலாமா அதை பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நான் தரேன். வீடியோ லேட்டாக கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. சுவாமி சார், அதாவது இந்த கர்க்கடக மாத பூஜை, அதாவது ஜூலை மாத பூஜைக்கு சபரிமலை சன்னிதானம் பார்த்திங்கன்னா 16/7/2026 மாலை 5 மணிக்கு நட திறக்கிறாங்க. எப்போ வரைக்கும் நட திறந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/7/2026 நைட்டு 10 மணி வரைக்கும் நட திறந்துருக்கு. அடுத்த நடை திறப்பு இந்த மாதத்துக்கு அப்புறம் எப்போ நடை திறப்புன்னு பார்த்தீங்கன்னா நிறைபுத்தரி பூஜைக்கு 2/8/2026 மாலை 5 மணிக்கு நட திறக்கிறாங்க. நம்ம இந்த மாதத்தையே 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/7/2026 அன்னைக்கு ஐயனோட தவக்கோல தரிசனம், அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நட திறக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு நட அடைச்சிருவாங்க. அன்னைக்கு ஐயனுக்கு எந்த ஒரு பூஜைகளுமே நடைபெறாது. படி பூஜை, நெய்யபிஷேகம், கணபதி ஹோமம் எதுவுமே நடைபெறாது. சாயங்காலம் தாங்க நட திறக்கிறாங்க. அப்போ ஐயனை விபூதி வச்சு சாத்தியிருப்பாங்க. அந்த விபூதி உங்களுக்கு மேல் சாந்தி மற்றும் கீழ் சாந்தி கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த விபூதி கிடைக்கும். இதான் 16ஆம் தேதிக்கான சிச்சுவேஷன். இது பார்ட் 1. அடுத்து பார்ட் 2 என்ன பார்க்க போகிறீங்கன்னா 17/7/2026 21/7/2026 வரைக்கும் சபரிமலை சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய பூஜை விவரங்களை பார்க்கலாம். இந்த 5 நாளுமே பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு நட திறந்துருவாங்க. நட திறந்து உங்களுக்கு கணபதி ஹோமம் நடக்கும். அடுத்து நெய்யபிஷேகம் 5:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அஷ்டாபிஷேகம்லாம் இருக்குங்க. மத்தியானம் 1 மணிக்கு திருநடை அடைச்சிருவாங்க. அடுத்த நடை திறப்பு பார்த்திங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு நட திறக்கிறாங்க. அப்புறம் படி பூஜை இருக்கும் 6 மணிக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ்பாபிஷேகம்லாம் இருக்கும். உங்களுக்கு நைட்டு பார்த்திங்கன்னா அத்தாள பூஜை முடிஞ்சு நைட்டு 10 மணிக்கு திருநடை அடைக்கிறாங்க. அதாவது 17/7/2026 21/7/2026 வரைக்கும் இதுதாங்க சபரிமலை சன்னிதானத்தோட நிலைமை. பார்த்திங்கன்னா 21/7/2026 அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு அறிவுராசனம் பாடி திருநடை அடைச்சிட்டாங்கன்னா அடுத்த நடை திறப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2/8/2026 நிறைபுத்தரி பூஜைக்காக. அந்த நிறைபுத்தரி பூஜைக்கு சபரிமலை சன்னிதானத்தில் தந்திரி மாறுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தந்திரி தாளம்மன் குடும்பத்திலேருந்து அவங்களுடைய குடும்பத்தில் மாறி மாறி வருவாங்க. அடுத்த அப்டேட் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங் வச்சு தான் விடுறாங்க. அது மண்டல பூஜையாக இருந்தாலும் சரி, இல்லை மாத பூஜையாக இருந்தாலும் சரி, இல்லை மகர ஜோதி தரிசனமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கோ 5 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு டிக்கெட் புக்கிங்குமே தேவையில்லை. ஸ்பாட் புக்கிங் தேவையில்லை, விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங்கும் தேவையில்லை. 5 வயசுக்கு மேலே இருந்த எல்லா ஆண்களுக்கும் உங்களுக்கு விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங் வேணும். அதை ஆன்லைனில் புக் பண்ணணும். அப்படி புக் பண்ண முடியலன்னா பம்பா கணபதியில் உங்களுக்கு ஸ்பாட் புக்கிங் இருக்கும். மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் மட்டும்தாங்க பம்பா கணபதியில் இருக்காது. மற்ற மாத பூஜையில் உங்களுக்கு பம்பா கணபதி கோயிலில் இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டை ஜெராக்ஸோ இல்லை சாஃப்ட் காப்பியோ நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தருவாங்க. இது ஆண்களுக்கு. அடுத்து பெண்கள்னால் உங்களுக்கு தெரியும், 10 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள், 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு சன்னிதானத்தில் அனுமதி உங்களுக்கு இல்லை. 5 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் உங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் போகலாம். 5 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங் அல்லது ஸ்பாட் புக்கிங் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் உங்களுக்கு அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணுங்க. கண்டிப்பாக ஒரிஜினல் பெண்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ உங்களுக்கான ஏஜ் ப்ரூஃப் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்க ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் விட்றாதீங்க. நம்மளுடைய சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். சுவாமிமார்களே, பம்பா கணபதியில் ஸ்பாட் புக்கிங் இருக்குது. உங்களுக்கு விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அரை முன்பதிவு பார்த்திங்கன்னா ரூம் புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் போய் புக் பண்ணணும்னா அங்கே அக்காமடேஷன் ஆஃபீஸ் இருக்குது. சபரிமலை சன்னிதானத்தில் அக்காமடேஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு போய் கேளுங்க. அங்கே உங்களுக்கு ரூம் இருந்தால் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. சாயங்காலம் 4லேருந்து 5 மணிக்குள்ளே தான் ரூம் அலாட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மணி நேரத்துக்கு ரூம் தர மாட்டாங்க, 16 மணி நேரத்துக்கு தருவாங்க. 24 மணி நேரத்துக்கான ரூம் சபரிமலை சன்னிதானத்தில் கிடையாது. 16
மணி நேரத்துக்கான ரூம் மட்டும்தாங்க உங்களுக்கு சபரிமலை சன்னிதானத்தில் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு அப்பம் அரவணை உங்களுக்கு தெரியும், கற்பூர ஆலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கவுண்டரில் உங்களுக்கு கிடைக்குங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கேஷ், ஆன்லைன் புக்கிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் இந்த ஜூலை மாத பூஜையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்ஆர்டிசி வந்து சிறப்பு பஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தனியார் வேன் இல்லை பேருந்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து நிலக்கலுக்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நிலக்கல்ல இருந்து கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் பஸ் கேஎஸ்ஆர்டிசி ஏசி அண்ட் நான் ஏசி பஸ்ஸில் நீங்கள் வந்துக்கலாம். நிலக்கல் டு பம்பா ஏசி அண்ட் நான் ஏசி பஸ் உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் பம்பா டெய்லியுமே காலையில் வந்து 365 நாளுமே ஒரு பஸ் ரன் ஆகுது. அதுவும் இல்லாமல் சபரிமலை சன்னிதானம் நடை திறந்திருக்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்டு வந்து ஸ்பெஷல் பஸ் போடுவாங்க. திருவனந்தபுரத்துலேருந்து உங்களுக்கு பம்பா டு திருவனந்தபுரம் பஸ்ஸும் இருக்குங்க. ஆனால் அது ரெகுலர் பஸ்ஸஸ்லாம் கிடையாது. காலையில் திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பக்கூடிய பஸ் தாங்க ரெகுலர் பஸ். செங்கனூர் பம்பா, அதாவது செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பம்பாவுக்கு பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். பஸ் ஃபில்லாக எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ட்ரெயின் வர அதில் பக்தர்கள் ஏற செங்கனூர் டு பம்பா உங்களுக்கு வந்து பஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்து பத்தந்தட்டா பம்பாவும் ஸ்பெஷல் பஸ் இருக்குது. ஆனால் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் செங்கனூர் பம்பா பஸ்ஸு பார்த்திங்கன்னா பத்தந்தட்டா வந்து வரும். திருவனந்தபுரம் பம்பா பஸ்ஸுமே வந்து பத்தந்தட்டா வந்து தாங்க உங்களுக்கு வரும். அதனால் வந்து செங்கனூர்லேயே வந்து பஸ் எல்லாம் ஃபில்லாகிடும். இரவு நேரங்களில் வந்து பஸ் வந்து உண்டு, ஆனால் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இரவு நேரங்களில் வந்து பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பயணத்தை மேற்கொள்ளுங்கள். கோட்டயம் பம்பாவும் உங்களுக்கு வந்து பஸ் இருக்குங்க. கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் நிலக்கல் பம்பா வந்து நிறையா பஸ்ஸஸ் இருக்கும். செங்கனூர் பம்பாவை கம்பேர் பண்ணும்போது கோட்டயம் பம்பா வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மிங்க. குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு பம்பாவுக்கு வந்து இந்த நான் மேலே குறிப்பிட்ட நாட்களில் வந்து உங்களுக்கு பஸ் ரன் பண்ணுவாங்க. எல்லா ஸ்பெஷல் பஸ்ஸுமே ஃபில்லாக தான் எடுப்பாங்க. உங்களுக்கு நிறையா பஸ்லாம் நிற்காது. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை பஸ்ஸுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை கூட உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். குமுளிலேருந்து உங்களுக்கு ஜீப் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. உங்களுக்கு எரிமேலி பம்பாவுக்குமே பஸ் இருக்குது. ஆனால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடையாது. எப்போவாவது ஒரு ஸ்பெஷல் பஸ் போடலாம். நீங்கள் செங்கனூர் பம்பா பஸ்ஸை நம்பி நீங்கள் வரலாம். குமுளிலேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது. நான் மேலே கொடுத்துருக்க எல்லா ரூட்ல இருந்துமே உங்களுக்கு வந்து பஸ் இருக்குங்க. குமுளிலேருந்து ஜீப் ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அதனால் பக்தர்கள் வந்து தாராளமாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம். இந்த மாதம் வந்து கேரளாவில் வந்து மழைக்காலம் என்பதால் வந்து பம்பையில் நீர்வரத்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. எப்போ எவ்வளோ தண்ணி வேணாலும் வரலாம். நீரோட்டம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பம்பையில் குளிக்க அனுமதிக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய தனியாக ஷவர் வச்சுருப்பாங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து குளிக்க அனுமதிப்பாங்க. ரொம்ப மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு நீலிமலை அப்பாச்சி மேடு வழியாக ஏற விட மாட்டாங்க. உங்களுக்கு சுவாமி ஐயப்பன் பாதை என்று அழைக்கக்கூடிய கழுத பாதையில் தாங்க உங்களுக்கு வந்து ஏற அனுமதிப்பாங்க. கண்டிப்பாக வந்து ரெயின் கோட் கொண்டு போயிடுங்க. குழந்தைகள் வந்திருந்தாங்கன்னா கொடை கொண்டு போயிடுங்க. நிறையா சாமிமார்கள் சொல்கிறாங்க கொடை கொண்டு போகக்கூடாது, ரெயின் கோட் கொண்டு போகக்கூடாது. எனக்கே கமெண்ட் போட்டிருந்தாங்க. உங்களுடைய பாதுகாப்புக்கு வருது நீங்கள் கொண்டு போங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சாமிமார்களே. போன மாதம் நான் போயிருக்கும்போது மலையில் நானே எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிவிட்டு நானே மலையில் நனைஞ்சி எனக்கு காய்ச்சல்லாம் வந்தது சாமிமார்களே. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் கொண்டு போய்க்கோங்க. மழை அதிகமாக இருந்தால் நீலிமலை அப்பாச்சி வழியாக ஏற விட மாட்டாங்க. பம்பையில் தண்ணி அதிகமாக வந்தால் பம்பையில் குளிக்க அனுமதிக்க மாட்டாங்க. இதுதான் ஜூலை மாதத்துக்கான பம்பாவுடைய அப்டேட். நிறையா சாமிமார்கள் கேட்டிருந்தீங்க சபரிமலைக்கு பைக்கில் வரலாமான்னு. முடிந்தவரை வந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு பைக்கில் வரதை தவிர்த்துருங்க. ஏன்னா சபரிமலை சன்னிதானம் வந்து சுற்றுலாத்தலம் அல்ல. ஏன்னா நிலக்கல்லையும் சரி பம்பாலையும் சரி உங்களுக்கு பைக் நிப்பாட்டுறதுக்கு தனியான இடம் கிடையாது. பாதுகாப்பாகவும் இருக்கான்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நீங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே வருவீங்க. லாகாவை தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடர்ந்த வனம் தான். உங்களோட இருசக்கர வாகனம் இல்லை பைக்கு ஏதாவது ரிப்பேர் ஆனால் கூட ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கை நீங்கள் தேட முடியாது. உங்களுக்கு செல்ஃபோன் டவருமே உங்களுக்கு கிடைக்காது. அட்வென்ச்சராக இருக்குன்னு நினச்சி வராதிங்க. இது வந்து ஒரு ஆன்மீக பயணம். முடிந்தவரை பக்தர்கள் வந்து பைக்கில் வராதிங்க. வரணும்னு சொல்லி கமாண்டுமே வந்து போடாதீங்க. ஆன்மீக பயணத்தை ஆன்மீகமாக பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன் சாமிமார்களே, நிலக்கல்லில் பைக் நிப்பாட்டுறதுக்கு தனியாக இடம் கிடையாது. பம்பாலையும் வந்து உங்களுக்கு இடம் கிடையாது. எப்போ மழை வரும்ன்றும் சொல்லவும் முடியாது. எப்போ வனவிலங்குகள் கிராஸ் ஆகுன்றதையும் சொல்ல முடியாது. அதனால் பைக்கில் வர்றதை முடிந்தவரை சாமிமார்கள் தவிர்க்கவும். நிறையா சாமிமார்கள் கேட்டிருந்தீங்களா பம்பா கணபதியில் வந்து இருமுடி கட்டக்கூடிய வசதி இருக்கான்னு. கண்டிப்பாக இருக்குங்க. பம்பா கணபதி கோயிலுக்கு பேக் சைடு வந்து கட்டு நிறைக்கக்கூடிய இடம் இருக்குங்க. அங்கே நீங்கள் போயிட்டு ஒரு டோக்கன் எடுத்திங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் பம்பையில் வந்து இருமுடி கட்டுறதை தவிர்த்துருங்க. வீட்டிலே இருமுடி கட்டிட்டு வாங்க. முடிந்தவரை ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து சபரிமலை சன்னிதானத்தில் வந்து 18ஆம் படி ஏறுங்க. பம்பா கணபதி கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. அங்கே போய் நீங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு அந்த டோக்கன் எடுத்து கட்டு நிறைக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு இருமுடி கட்டி கொடுப்பாங்க. முடிந்த வரைக்கும் தவிர்த்துருங்க. முடியாதவங்க வந்து பம்பா கணபதியில் வந்து இருமுடி கட்டிக்குவாங்க. எல்லா நாளும்லாம் கட்ட மாட்டாங்க. சபரிமலை சன்னிதானம் நட திறந்திருக்க நாட்களில் மட்டும்தான் பம்பா கணபதியில் வந்து இருமுடி கட்டக்கூடிய
இடம் வந்து திறந்திருக்கும். முடிந்தவரை 1 மண்டல காலம் விரதம் இருந்து வீட்டிலே இருமுடி கட்டி பக்தர்கள் வர்றதுக்கு பாருங்கள். நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வந்து வேனு பஸ்ஸில் வந்திருந்தீங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து நிலக்கல்ல தாங்க பார்க் பண்ணணும். நிலக்கல் டு பம்பா வந்து நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் போகணும். நீங்கள் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்லேயே வந்தீங்கன்னா மேபி திருவனந்தபுரம், செங்கனூர், குமுளி, கொல்லம் எங்கேருந்து வந்தாலும் உங்களை பம்பாவில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் காரில் வரேன் அப்படின்னா 16ஆம் தேதி தான் சன்னிதானம் ஓப்பன் பண்ணுறாங்க. 16ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அப்புறம் தான் நிலக்கல் டு பம்பாவே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு 16ஆம் தேதி 11 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் க்யூவில் தான் காத்திருக்கணும். உங்களை வந்து நிலக்கல்ல தான் வச்சுருப்பாங்க உங்கள் காரை. உங்களுக்கு வந்து பம்பாவில் வந்து கார் பார்க்கிங்க்கு இடம் இருந்தால் மட்டும்தான் நிலக்கல்ல ஒரு பாஸ் தருவாங்க, 2 பாஸ் தருவாங்க. பம்பா பார்க்கிங் பாஸ் வாங்கினா மட்டும்தான் உங்கள் காரை பம்பாவில் பார்க் பண்ண முடியும். நிலக்கல் பாஸ் கொடுத்தாங்கன்னா உங்களை போய் பம்பாவில் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுடைய கார் வந்து நிலக்கலுக்கு வரணுங்க. நிலக்கல்ல வந்து அந்த டிரைவர்கள்லாம் ஓய்வு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பார்க்கிங் பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பாக விரி இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. பே பண்ணி தான் யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கு. நான் போன மாதம் போயிருந்தேன். அதாவது நிலக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில். இந்த இறைப்பணியை உங்களுக்கு யார் செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவரம் ஸ்ரீ தர்மயோக சாஸ்தா ஐயப்ப சேவா சங்கம், மாரியம்மாள் அறக்கட்டளை மற்றும் பயணப்பித்தன் குழுமம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.